அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் தர முடியல. அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம். உங்களுடைய கேள்விகளை கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 40% தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான், ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. மேற்கொண்டு சொல்லணும்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிழல் கிரகமான ராகு கேது எப்போ பெயர்துன்னா, மங்களகரமான விசுவாவசு மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். இதன் வரிசையில் மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 4ஆம் தேதி பெயரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 இந்த டைமில் பெயரக்கூடிய அமைப்பு. ரிவர்ஸில் போகக்கூடிய, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் தான். இது ராகுவும் கேதுவும். அப்போ மீனத்தில் இருந்த காலதேவனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார். காலதேவனுக்கு அதாவது 11ஆம் பாகத்துக்கு போகிறார். 12லிருந்து 11ஆம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம், ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள், ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா 11ஆம் பாவகம் தாங்க. இந்த விஷயம் எப்படின்னா 10க்கு 2ஆம் இடம், நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே 11ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கன்னியில் இருந்தார். காலதேவனுக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற 5ஆம் பாவகத்துக்கு போகிறார். இது பொதுவாக 12 கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் காலச்சக்கரத்தின் அமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி இதெல்லாம் கவனிக்கணும். இந்த லக்ன ராசிக்கு 3, 6, 11 ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 ராகு கேதுக்கான பார்வைகள். அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பார்வையாக தனுஷுவை தான் பார்க்க வைப்பார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒரு பலாபலனை எப்படி 1.5 ஆண்டுகள். இந்த பெயர்ச்சி எப்படின்னா 1.5 ஆண்டுகள் வரும். குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம். 2.5 ஆண்டுகள் பெயரக்கூடியது சனி மகா பயிற்சி. மற்றதெல்லாம் மாதம் மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 1.5 வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க. நிறைய ஜாதகத்தில் இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் சம்பாதிப்பாங்க அப்படிம்பேன். ஏன்னா வரக்கூடிய இந்த 3 பெயர்ச்சியுமே பல பேத்துக்கு குழப்பம். அதனால் தெளிவாக மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பெயர்ச்சிக்கு பாருங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மேசராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது ராகு கேது நல்லதை தான் செய்வாரா அப்படின்னா நல்லதே செய்வார், பயப்பட வேண்டாம்.
1.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய மீனத்திலிருந்து நமக்கு கும்பத்துக்கு போகக்கூடிய இந்த அமைப்பு லாபஸ்தானத்தில் போய் உட்காராருங்க. பயத்தை விடுங்க, நிறைய லாபம் கிடைக்க போகுது. வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி தொடர்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதர் பாஷை பேசக்கூடியவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. மற்ற கிரகங்களுடைய தொடர்பும் பார்த்துக்கணும். மேற்கொண்டு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பையும் பார்த்து தான் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன பயன்பாடு. ராகு அப்படின்னாவே தகப்பன் வழியே சொல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாக மேசராசிக்கு எல்லாமே ஜெயிக்கணும், சீக்கிரம் ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கால புருஷனுக்கு 16ஆம் பாவகமே கும்பம் தான். அப்போ கும்பத்தில் அமரக்கூடிய இந்த ராகு பகவான் ஒரு குபேரத்தனத்தை கொடுப்பார். நல்ல விஷயத்தில் முயற்சிக்கெல்லாம் தடை இல்லாமல் சட்டு சட்டுன்னு பழகக்கூடிய அமைப்பு, எடுக்கக்கூடிய அமைப்பு, காரியத்தில் சித்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை இனிமேல் வேகமாக நடக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பு கூடும். தூக்கம் இல்லாதவங்களாம் நல்லா வேலை செய்யக்கூடிய அமைப்பை உற்சாகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மேஷத்துக்கு இருக்குதுங்க. அதே போல் இந்த காலபுருஷனுக்கு 5ஆம் பாவத்தில் கேது போகிறதுனால இந்த ஞானக்காரகன் என்ன ஒரு சரியான ஒரு தெளிவை கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுப்பாங்க. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். அதெல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3, 7, 11ஆம் பாவகமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கனால தந்தை வழியில் ஒரு நல்ல செய்தி வரும், வருமானம் வரும், செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு வருங்க. உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே இந்த ராகு கேது நல்ல சப்போர்ட் கொடுக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கேது பகவான் 5ல் இருக்கனால பூர்வீக சொத்து பற்றி சொன்னோம். அதே போல் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இடத்த விட்டு மாறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் நகரக்கூடிய அமைப்பு எப்படின்னா ராகு கேது வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி தொடர்புக்கு போகும். அப்போ இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஜாப் இல்லை, அதே போல் வெளிநாட்டுக்கு நம்ம போகலான்னு ஒர்க் பண்ணுற இடத்துலையே நமக்கு அயல் தேசம் போகக்கூடிய அமைப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மேசத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல் நிறைய வருமானமும் 11ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை தருவார். அப்போ பூர்வீகத்தை விட்டு போகிறது அப்படின்னா சொந்த ஊரை விட்டு போகக்கூடிய அமைப்பு கேது தரக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடத்திட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடங்க. முன்னோர்களுடைய சொல் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா அது ஒரு கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய கேட்டு நடந்து நல்ல பலனை அடையும் பொழுது அது ஒரு இனிப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தத்துவம். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல சிந்தனையில் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் மேசத்துக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கமும் 3 நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரெண்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் மேற்கொண்டு துல்லியமாக நம்ம கேட்டுக்கணும். இப்படி பயிற்சியெல்லாம் வருதுங்க, நான் இந்த தொழிலை செய்யலாமா, இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமா, ஏன்னா டைவர்ஸ் ஆகிருச்சு, 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. அதை நீங்கள் கேட்டு துல்லியமாக நீங்கள் எடுத்துக்கிறதா நல்லது. ஏன்னா தசாபுத்தி நமக்கு என்னதான் கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் தசாபுத்தி நமக்கு சப்போர்ட் வரணும். அதே போல் கிரகங்களுடைய கூட்டு கிரகங்கள் சேர்க்கைகளாக இருக்கும் பொழுது அதுலேயும் பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால தான் கட்டம் பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கை கட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிவபக்தர்கள் சிவனடியாரெல்லாம் தொடர்பு வரும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பாத யாத்திரை போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சேவை செய்யலாம். உணவு வாங்கி கொடுக்கலாம். குலதெய்வ வழிபாடு அவசியம் எடுங்க. பித்துரு சாபம் மாத்துரு சாபம் வாங்க. இந்த மாதிரி சாபமெல்லாம் இருந்துச்சுன்னா மேசராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தர்ப்பணம் ராமேஸ்வரத்தில் போய் கொடுக்கறது சிறப்பாக இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி. அப்போ ராகுகேது பயிற்சியில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தொடர்ந்து எப்படி இருக்குது, என்ன காலகட்டத்தில் நம்ம மாற்றம் ஏற்படுத்திக்கலாம். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும், 8 மாதத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும், மற்ற கிரகங்கள் தொடர்பு வரும், எல்லாமே நம்ம எடுத்து தான் பலாபலன் சொல்லணும். அப்போ கோச்சாரமாக இந்த பாவகத்தில் பயணிக்குது கும்பத்தில் ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சிம்மத்தில் கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்து மட்டும் நம்ம முழுமையாக நம்ம எடுத்துக்க கூடாது. இது எல்லா வாடிக்கையாளரும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் நம்மளுடைய சிரமத்துக்கு கஷ்டத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு, அது மாதிரி புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக நம்ம ஒரு முதலீடு போட்டு செய்கிறோம், வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் அல்லது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்டாக இருக்கட்டும். அப்போ நம்மளுடைய தொழிலாளர்கள் எல்லாருமே நல்ல சப்போர்ட் வேணும்னா ராகு கேது நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். தாய் வழி தந்தை வழி சொத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்குங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இப்படி தசாபுத்தியோட வச்சு தான் நம்ம பலாபலன் முழுமையாக சொல்ல முடியும். கவனத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும்
ராகுகேது பெயர்ச்சினால் நம்ம ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கணும். பொதுவாக ராகுகேதுக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்புங்க. இது எல்லா ராசிக்காரர்களுமே போகலாம். அதில் இல்லாமல் நம்மளுடைய மேசம் அப்படிங்கும் பொழுது மலை உச்சி கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் வந்து 5 தலை நாகமாக, சிவன் உடம்பு ஃபுல்லாகவே நாகம் தரித்தவர் தான். அப்போ இதில் வந்து நாக தோஷமும் நமக்கு நிவர்த்தியாகும். அதே போல் சிவன் வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் மேச ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த சர்ப்ப கிரகத்தினால் வரக்கூடிய பலாபலன் கிடைக்கும், தோஷ நிவர்த்தி ஆகும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்குங்க. அடுத்த ராசியில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.